அந்த ஆட்சியில மறையர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியிலே மலத்தை கொண்டிருக்கிறான். அதை போய் கண்டுபிடித்து யார் சொல்கிறானோ அவனை குற்றவாளியாக இந்த காவல்துறையை அறிவிக்கிறது. இது கேள்விப்பட்டு பேப்பர்ல செய்தித்தாள பார்த்துருப்பேன். அப்படித்தான் நடக்குது. ஆனால் மிக அரிதாகத்தான் இது போன்ற வழக்குகளிலே நமக்கு நீதி கிடைக்கிறது. அந்த வகையில் இதற்காக வழக்காடிய இதற்காக மெனக்கெட்டு வேறு செய்த அந்த வழக்கறிஞர்களை நாம் பாராட்டுகிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். அதுபோல் காவல்துறை உங்களுக்கு பல பேர் அனுபவம் இருக்காது. எனக்கு அந்த சிபிசிஐடி காவல்துறையிடம் நானும் மாட்டிக்கொண்டு ஒரு வழக்கை சந்தித்து தான் வெளியே வந்தேன். அவர்கள் வேலை பெருமாளாக்குவார்கள். செய்யாத குற்றத்திற்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டா போதும், அவன் மீது குற்றம் சாட்டுவதற்குரிய அப்பொழுதையும் தயார் பண்ணிடுவான். உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலே அவர் ஒரு டாக்டர் பட்டம் வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பட்டம் பெறுவதற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முயற்சி நடக்கிறது. இவர் பட்டம் வாங்க போகிற போது மாணவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சராக இருந்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இந்த பட்டத்தை பெற வருகிறார் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். உடனடியாக காவல்துறை தலையிட்டு துப்பாக்கி சூடு நடத்தி உதயகுமார் என்கிற மாணவனை அடித்து குளத்தில் போட்டான். கருணாநிதி அப்பொழுது முதலமைச்சர். என்ன நடந்தது? அந்த உதயகுமாருடைய தந்தை பெற்றோர் அப்பனையே கூப்பிட்டு இவன் என் மகன் இல்லை என்று சொல்ல வைத்தார் முதலமைச்சர். இவனை அறிவு கேட்கணும். இது மட்டும் இல்லை, நிறைய வரிசையா வந்து கொண்டே இருக்கிறது. என் மீது எந்த குற்றச்சாட்டும் சாட்ட முடியல. ஆனால் எவன் குற்றம் செய்தானோ அவனோடு நான் இருந்தேன் என்பது உண்மை. அதை கொண்டு என்ன குற்றவாளியாகிறான். எனக்கு எது காவல்துறை என்ன செய்யலாம் தெரியும். தொடர்ந்து இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கஸ்தூரி வெளிமுதல்வருடைய இந்த வழக்கிலே காவல்துறை சிபிசிஐடி சரியாக வேலை செய்திருக்கிறது. ஏனென்றால் குற்றவாளியை சரியாக புஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய ஆவணங்கள், சான்றுகள் எல்லாவற்றோடு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த புலனாய்வு அறிக்கையை முறையாக வைத்து நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கும்படியாக காவல்துறை செயல்பட்டிருக்கிறது. அந்த இந்த வழக்கிலே பல பேர் துணையாக இருந்திருக்கிறார். அதை தாமரை செல்வன் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன தவறுகள் தான் இருக்குது. அது ரொம்ப மேஜரான தவறு. இந்த அட்ராசிட்டிஸ் ஆக்ட் என்று ஒரு சட்டம் வந்தது 1989. பெரியார் தெரியும். நம்மலாம் இந்த கள்ளைப்போட கலவரம் பண்ண பாருங்க. 89 ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால தெரியா அந்த கலவரம் நடந்த பின்னால் தான் இந்த சட்டம் வந்தது. 1989 நவம்பர்ல இந்த சட்டம் வந்தது. நாம செப்டம்பர்ல கலவரம் பண்ணோம். அந்த சட்டம் வந்தால் மட்டும் செயல்படுத்த முடியாது. அதற்கான ரூல்ஸ், விதிகள் 5 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் வருகிறது. இதை பற்றி இந்த வன்கொடுமை தடை சட்டம் என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அது எப்படி எளிய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை பற்றி இந்தியாவிலே முதல் முறையாக நான் தான் ஆராய்ச்சி செய்தேன். என்னை ஒரு நிறுவனம் கேட்டுக்கொண்டது. சரியாக 12 மாதங்கள் செய்து ஒரு 1000 பக்கத்திலே அந்த அறிக்கையை நான் வைத்தேன். அதற்கு முன்னாலே வள்ளல்கள் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி ஒரு 9 மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களில் நடந்த வள்ளல்களுக்கு எதிராக கள்ளர்கள், வள்ளல்களுக்கு எதிராக மறவர்கள், இன்னும் சிலர் கூட எதிராக நின்ற அந்த கலவரம் பற்றி அரசு கவலையை படவில்லை. ஆனால் நாங்கள் அதை என்ன செய்தோம் என்றால் 5 மாதம் நடைபெற்ற அந்த கலவரங்களுடைய எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையினை எல்லாம் சேர்த்து இந்த வழக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்று அதை
முடியவில்லை. மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்சுறை தலைமையிலே ஒரு குழு இயங்க வேண்டும். அது 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த வழக்குகளை எல்லாம் ஆய்வு செய்து எதை தள்ளுபடி செய்யலாம், எதை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம் என்று முடிவு செய்யும். அப்படிப்பட்ட குழுவும் அமைக்கப்படவில்லை. இப்ப தம்பி வந்தான், எம்எல்ஏ கேட்டுப்பாங்க, என்னையோ ஒரு கூட்டம் நடந்து முதலமைச்சர் ஒரு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. கையெழுத்து வாங்கியிருப்பாங்க, எதுக்குமே சொல்லாம வாங்கிடுவாங்க. அப்படித்தான் இவங்கெல்லாம் போய் பொம்மை மாதிரி இருந்து கையெழுத்து போட்டு வந்துடுறாங்க. அது மாதிரி வருகிற போது நான் என்னுடைய ஆய்வில் 100 வழக்குகள் என்றால் 5 வழக்குகள் தான் தண்டனை வருகின்றன. 30 வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்வது, அதாவது தவறான தகவல் என்று சொல்லி அந்த கேஸ போலீஸ் ஸ்டேஷன்ல முடிச்சிடலாம். 30% வழக்குகள் கோர்ட்டிலே இன்னும் இருக்குது, பல ஆண்டுகளா இருக்கு. ஆனால் இது 1 மாதத்திற்குள் சார்ஜ் கொடுக்கணும்னு இருக்குது. செய்யறாங்களா இல்லை? இதோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய அந்த ஐஓ ஒரு டிஎஸ் கேட்டா இருக்கணும். எல்லா கேஸுமே ஒரு ஏட் கூட வந்து கேட்பான், ஒரு எஸ்ஐ வருவான். ஆனால் இந்த வழக்கில் மட்டும் டிஎஸ்பி தான் வரணும். அந்த வகையில் வெற்றிகரமாக ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுத் தந்த இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் நண்பர்களுக்கும் அதற்காக வழக்காடிய வழக்கறிஞர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த பல்வேறு நிலையில் துணையாக நின்ற பெரியோர்களுக்கும் அந்த நீதியை பாராட்ட வேண்டும். செந்தில் குமரேசன் அந்த நீதிபதியை பாராட்ட வேண்டும். நீதிபதியை பாராட்டலாம், திட்டிடக்கூடாது, வஞ்சிடக்கூடாது, கேஸ் போடுவாங்க மேல. எனவே அந்த நீதிபதியை நாம் உண்மையிலே பாராட்டுகிறோம். இந்தியாவிலேயே அரிதிலும் அரிதான அப்படிமா அதுபோல அரிதிலும் அரிதான இந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வழங்கி பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் தந்திருக்காங்கதான். இதில் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 2 பிள்ளைகள் அந்த போன உயிர்களை நாம் மீண்டும் பெறவே முடியாது. ஆனால் ஒரு ஆறுதல், முன்னாடி நம் பிள்ளையை கொண்டுட்டான் ஒரு வாரம் பாவி, அவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கோவலம் தூத்திட்டு போயிடுவோம். அவளா ஆனால் நீதிபதியே கோபாலனாக இருந்து ஒரு நல்ல தண்டனையை கொடுத்து நம்மை ஆறுதல்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வழக்கை இறுதி வரை இருந்து சட்ட போராட்டம் மட்டும் அவங்க முயற்சியை உழைப்பதாமே உண்மையில் பாராட்டுவதற்குரியது. சுருளிநிதி அவங்க அப்பா நாட்டில் கோட்டூர் தங்கரதி, இந்த நாட்டில் அவங்க அப்ப திமுகவில் முதல் உறுப்பினர் தெரியாது. அதில் குஞ்சகோபால், பொன்னையா, வரமா, பட்டி பாலசாமி, செல்லாண்டி இவர்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் திமுகவின் உறுப்பினர்கள். திமுக கூட்டம் போடுற சத்தியமான கடவுள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தியாக குடும்பத்தில் திமுகவை சார்ந்த ஒரு குடும்பத்துடைய பிள்ளை, தங்க நதியின் பிள்ளை சுருளி நதியில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வந்திருக்காங்க. அவர்களுக்கும் என் ஆறுதலை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே எதிர்காலத்தில் பிள்ளைகள் காதலிங்க, ஆனால் காதல் சீக்கிரம் போய் வெட்டியா சாகாதீங்க. நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம எதிர்க்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஒழிக்கும் நினைக்கிறேன், எல்லா பகுதியிலையும் நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அந்த வகையில் தான் நாம் கடந்த காலங்களில் வச்சுதான் இளைஞர்களுக்கு படிங்க, எல்லாம் படிங்க, படிச்சேச்சுங்கள். நீங்க காதலிக்கலாம், ஆனா அந்த காதல் ஒரு இடமும் இல்லை. எங்க வயசுல வந்ததுனால காதல் நம்ம வாழ இருக்குமாமா, நம்ம வாழ இருக்குமா, ஒரு காலம் வாழ இருக்க மாட்டோம். ஏனென்றால் பெற்றோர் நம்மை ஆளாக்குகிறார், வெற்றி வளர்த்து தேடி வளர்க்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அந்த வகையில் நன்றாக படியுங்கள். பெற்றோர்கள் என்ன வேணுமோ அது கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். கல்வியிலே முன்னேறுங்கள், வேலை வாய்ப்புகளிலே அதற்கான முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அரசு வேலை வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. என்னமா இல்லையா? எந்த எல்லை பேங்க் கிடையாது, தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் கிடையாது, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் கிடையாது, யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் கிடையாது. எல்லாவற்றிலும் வேலை
சொந்தமாக தன் காலில் முற்றுபடியான திட்டங்கள் எல்லாம் 10-20 ஆண்டுகளுக்கு முந்தைய அறிவித்தோம். அந்த அடிப்படையில் தான் இனிமேல் இடஒதுக்கீடு இருக்காது, நம்மை போன்றவர்களெல்லாம் நாம் இந்த ரிசர்வேஷன் வெளியேறணும், நாம் இந்த ஷெட்யூல் பட்டியலிருந்து வெளியேறணும் என்று சொல்லி நான் ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளான பத்திரிகை எடுத்தேன். அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே வெளியேற தயாராகிட்டோம். ஆனா என்ன பாருங்க, மோடி என்கிற கேட்டுக்கு போய் பார்த்துட்டேன். எனவே நீங்கள் சரியாக சிந்திகள், சரியா தேர்வு செய்யும் இல்லையா? போற வழியிலே உள்ளவனா அப்படி தந்தையோ அந்த தந்தையை தான் தந்தை சொல்லணும், போற வரவனா தந்தைக்கு சொல்லக்கூடாது. அப்படி இந்த தேவேந்திர சமுதாயம் ஒரு கேடியின் பின்னாலே போய் மோசமாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தவிர்த்தனா நீங்க கொஞ்சம் விவரமாகி இப்ப வாட்ஸ்அப் இருக்கு, ட்விட்டர் இருக்குது, போன்ல என்ன வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் நீங்கள் உங்களை ஆளாக்கி கொள்ளுங்கள், உங்களை அறிவாளியாக்கி கொள்ளுங்கள், ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டுங்கள். எதிர்காலத்திலே நாம் நம்முடைய காலில் நின்று 89 கலவரம் நடந்து இந்த பகுதியிலே ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு இதுதான் இந்த எழில் முதல்வர் கஸ்தூரி கொலைகள் தான் நம்மால் செய்ய முடியும். எனக்கு உள்ளத்தில் குடும்பம் தான் வருது. ஆனால் என்ன பண்றது, சில நேரத்தில் நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, நீங்கள் எல்லாம் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குங்கள். இதெல்லாம் நான் கடைசியாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். தங்கநதியை பாராட்டுகிறேன். ராமச்சந்திரன் நல்ல பேர் வச்சிருக்கிறான் பிள்ளைகள். எழுதியுள்ளது ராமச்சந்திரன் நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்த்திருக்கிறார்கள். என்ன பண்றது, எச்சரிக்கையாக இருக்கணும். போகும்போது நம்ம பிளாட்ஃபார்ம்ல தான் போவோம். ஆனால் காருக்காரன் அல்லது வண்டிக்காரன் நம்மளை மேலே ஏறி அடிப்போம். எனவே நீங்கள் வழியில் எப்படி கவனமாக செல்ல வேண்டுமோ அதுபோல் வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக சென்று உங்களை பாதுகாத்துக் கொண்டு முன்னேறுவதற்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இவர்களை எல்லாம் பாராட்டி இந்த வாய்ப்பை எனக்கு நிகழ்ச்சி நேரத்தில் நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க. நான் நாளைக்கு விழுப்புரம் போகணும். எனவே ஒரு வாய்ப்பு வந்துருச்சுருக்கேன். அதனால் கலந்து கொள்வதிலே எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் நடந்த நிகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி இல்லை. இது வருத்தம் தரக்கூடியது. நீங்கள் எதிர்காலத்தில் இதற்கான நல்ல வேலையை செய்யும்படியாக கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை விளைவுகிறேன். நன்றி. ஐயா வடிவேல் ராமன் ஐயா அவர்களிடம் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கும். அந்த தவறுக்கு நிச்சயமாக வருத்தத்தை ஈடுபடுகிறேன். இனி ஒரு காலத்தில் இது போன்ற செயல்பாடுகள் எதுவும் நடைபெறாது என்பதை தெரிந்து கொள்வோம். மேலும் இந்த விழாவிற்கு நீண்ட நேரமாக காத்திரு